சொல்லுவாங்க, நற்றாமரை குலத்தில் நல்ல அன்னம் சேர்ந்தால் போல் கற்றாரே கற்றார் காமரோர் அப்படின்னாங்க. இதை நான் எதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நாரதர் வந்திருக்கேன். நாரதர் மகாமுனி அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். வந்த உடனே வள்ளியை பார்த்தோமா, வள்ளிக்கு வாழ்த்து பாட்டு பாடினோமா, வாழ்த்து சொன்னமா, எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு காரணத்தை சொன்னமானு இருக்கணும். இல்ல வேற எதையாவது பேசி இருக்கணும். அதெல்லாம் விட்டு கேள்வி சரமா தொடுத்துக்கிட்டே போறீங்களே, எப்படின்னு கேக்குறேன். கேள்விகள்ல இது கேள்விதான், இது கேள்வி மாதிரி தானே. மாதிரி வினாத்தான் இது. இது இல்லைன்னு மறுக்கல. நான் எதுக்காக இதெல்லாம் கேட்டேன்னா, வணங்கியது நான் உங்களை வணங்கினா நீங்க என்ன வணங்கினீங்களா? நான் தான் உங்களை வணங்கினேன். நீங்க வாழ்த்து சொன்னீங்க. நான் வாழ்த்து இருக்கேன். ஆமா, வரவேற்பு கொடுத்துட்டு ஆமா வணங்கி இருக்கீங்க. அப்ப வணங்குவதிலே ஒரு தெய்வத்துக்கு சமமான ஒரு நாரத முனிவர் ஆமா வந்திருக்கேன். அப்ப தெய்வங்களை பற்றி முழுமையா தெரிஞ்சு ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சென்றால் ஒவ்வொரு தெய்வத்தையும் இப்படித்தான் வணங்கணும் என்கிற நியதியோடு வணங்க வேண்டும் அல்லவா? அப்ப எப்படி எல்லாம் வணங்க வேண்டும்? உன் நாட்டு மக்களுக்கு நீ வணங்கியதை எடுத்துரைப்பாயாக. ஒண்ணு ஒண்ணா சரிங்களா, ஒன்னு ரெண்டு கேட்டா கூட பரவாயில்லைங்களா, 5 6 நீ எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. எல்லாமே வணக்கத்துல ஒரே வணக்கம் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொரு விதமாக வணங்கி. அப்ப நியதி இந்த சாஸ்திர தர்மம் கூறப்படுகிறது. தாயை எப்படி வணங்கணும், தகப்பனாரை எப்படி வணங்கணும், சிவனை எப்படி வணங்கணும், விநாயகர் பெருமானை எப்படி வணங்கணும், சண்டிகேஸ்வரரை எப்படி வணங்கணும், பெருமாளை எப்படி வணங்கணும், உங்களை நாரதரை எப்படி வணங்கணும் அப்படிங்கிற விளக்கம்லாம் இருக்கு. விநாயகர் பெருமானை எப்படி வணங்க வேண்டும், ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விதமான வணக்கங்கள், ஒவ்வொரு விதமான சொற்கள் சொல்லித்தான் வணங்குறோம். அதனாலதான் நான் கேட்டேன், அம்மா நீ என்னை வணங்கி இருக்கே, இத்தனை வணக்கம் இருக்கே, இத்தனை தெய்வங்கள் இருக்கே, இதெல்லாம் எப்படி வணங்குவாய் என்று நான் கேட்கிறேன். சிவனுக்கு அரோகரா சொல்றான், சக்திக்கு அரோகரா சொல்றான், அண்ணா மலையானுக்கு அரோகராங்கிறான், ஆத்தா முத்துமாரியம்மனுக்கு அரோகராங்கிறான். உண்மைதானே? சிவன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சிவனை வணங்கின பெண்களாக இருந்தா இப்படி கையை கூப்பி வணங்கலாம். இதே ஆண்கள் சிவன் கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா 2 கைகளையுமே தலைக்கு மேலே கூப்பி தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு சிவபெருமானை வணங்க வேண்டும். விநாயகர் கோயிலுக்கு போனோம் அப்படின்னாக்க விநாயகரை பார்த்து வணங்கின உடனே கையை எடுத்து கும்பிட்டோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கன்னத்துல 3 தட்டு தட்டணும் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தலையில 3 கொட்டு கொட்டணும் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. 3 உக்கி போடணும் அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்ப விநாயகர் பெருமானை அப்படி வணங்க வேண்டும். சரியா? இப்ப நீங்க சிவன் கோயில் ஒரு சண்டிகேஸ்வரர் ஒரு சாமி இருப்பாரு அப்படின்னீங்க, அது உண்மை. அங்கே போய் அவரை நீங்க சொன்னீங்க அவருக்கு கணக்கப்புள்ள வேலைன்னு. சரியாத்தான் சொன்னீங்க. அவருக்கு கணக்கப்புள்ள வேலை தான் அங்கே பாக்குறாரு. என்ன கணக்கப்புள்ள வேலை அவர் பாக்குறாரு அப்படின்னாக்கா, எவ்வளவு பக்தர்கள் சிவன் கோயிலுக்கு வர்றாங்க, எவ்வளவு வேண்டுதல் வச்சிருக்காங்க அப்படின்னு சிவனிடம் நேருக்கு நேராக சொல்லக்கூடியவர் யாருனாக்கா சண்டிகேஸ்வரர் தான். அப்ப அவரை போய் வணங்கணும் அப்படின்னாக்க கையை தட்டி விட்டு தான் வணங்குறாங்க எல்லாரும். ஏன் கை தட்டுறாங்க? அப்புறம் செவிட்டு சாமியா சண்டிகேஸ்வரரு? கிடையாதுல. கையை கட்டுவது கிடையாது, கையை உதறி விட்டுட்டு வரணும். எதுக்காக உதறிட்டு வரணும்? சிவன் சொத்து குலநாசம் அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படி? சிவன் சொத்து குலநாசம். சிவனை வணங்க வந்தேன், அவருடைய ஆசையை வாங்கிட்டு சிவன் கோயிலுக்கு விபூதியா இங்க இருக்க கோயில் இருக்கக்கூடிய மண்ணாக எதுவுமே நான் எடுத்துக்கிட்டு போல சண்டிகேஸ்வரன்னு சொல்லி கையை உதறி விட்டுட்டு சிவன் கோயிலை விட்டு வழியில வரணும். இது சண்டிகேஸ்வரரை வணங்குவது. சரியா? தாயை எப்படி வணங்க வேண்டும், தகப்பனை எப்படி வணங்க வேண்டும்? தாய் 10 மாசம் சுமக்குறாங்க, பெத்தர்றாங்க. கடைசி என்ன பண்றான்? அந்த புள்ள நடந்து ஓடுற வரையும் தகப்பனார் என்ன பண்றாரு? தன்னுடைய மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்க்கிறாரு. தன்னுடைய மார் மேல தூக்கி போட்டு வளர்க்கிறாரு. புள்ள அழுதுட்டா கூட பாருங்களேன், பெத்த தகப்பனுக்கு மனசு கேட்காதான். டப்புக்கு என்ன பண்ண ஓடி வந்து அந்த புள்ளைய தூக்கி தன்னுடைய தோளில் போட்டு மார்பில் போட்டு அப்படியே நடந்து தெரியவர் அந்த பிள்ளையை அழுகை அமர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அவளுடைய மார்பில் போட்டு இந்த பிள்ளையை தகப்பனார் வளர்க்காரு அப்படின்னாக்கா நெஞ்சுக்கு நேராக கையை கூப்பி தகப்பனாரை வணங்க வேண்டும் அப்படிங்கிறதா உண்மை. 10 மாசம் சுமந்து பெக்கிற தாயாகப்பட்டவள் பிள்ளையும் தாயும் நல்லபடியா பிறந்துருச்சுனாக்கா பிரசவம் அப்படிமா. தாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா பிரசவம் அப்படிமா. 10 மாசம் கருவறையில் சுமக்கிறா. கருவறையில் இருக்கிற தெய்வமும் கருவறையும் தான் பேரு, பெண் இருக்கக்கூடிய கருவறையும் இதுவும் கருவறையும் தான் பேரு. சரியா? அப்ப 10 மாசம் சுமந்து பெக்கிற தாயே வயிற்றுக்கு நேராக கையை கூப்பி வணங்க வேண்டும் அப்படிம்பாங்க. சுவாமி நீங்க 14 உலகமும் சுற்றிக்கூடிய நாரத மகாமுனி வர்றீங்க, நீங்களும் தெய்வம் தான். தெய்வத்துக்கு தொண்டு செய்வது வேற, நீங்களும் தெய்வம் தான். அதெல்லாம் நீங்க வந்த உடனே எங்க அண்ணன் சொன்னாரு நாரதர் வந்திருக்காரு அப்படின்னு உங்களை வளம் வந்து வணங்கி வரவேற்பு கொடுத்துருக்கேன். இதுல இதான் நீங்க குறைய கண்டுபிடிச்சீங்களா? அற்புதமா சொன்ன காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே சிவன் கோவிலுக்கு போனா பாருங்க, ஆக தலைக்கு மேலே கை வைத்து ஆக தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவருக்கு இறைவா போற்றி அப்படின்னு வணங்க வேண்டும். இந்த வாசகத்தை சொன்னவர் இந்த உலகத்துல யார் தெரியுமா? மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார். கண்டிப்பாக பாருங்க, தென்னாருடைய சிவனையை போற்றி
இந்த உலகத்துல எத்தனையோ சிவாலயங்கள் உண்டு. இந்த உலகத்துல தென்னாட்டை விட அதாவது தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறைவு, வட இந்தியாவிலே அதிகமான ஆலயங்கள் உண்டு. ஆனா பாருங்க, அப்படி இருந்து தென்னாருடைய சிவனை போற்றி, எந்த ஊரை தென்னாருடைய சிவனை போற்றின்னு சொன்னாங்க. இன்றைக்கு பாருங்க, உத்தரகோச மங்கை முதல் முறையாக சிவன் ஸ்தலம் தோன்றிய இடம் எதுனாக்க நீங்க சொன்ன மாதிரி உத்தரகோச மங்கை தான் பாருங்க. அங்கே அதனாலதான் தென்னாட்டுடைய சிவனே போற்றி அப்படிங்கிறாங்க. தென்னாட்டு முதலாக தென்னாட்டிலே தென் திசையிலே உத்தரகோச மங்கை என்று சொல்லக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்திலே கீழக்கரைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கையில் தான் முதலாக சிவனுக்கு ஆலயம் உருவானது. அதனாலதான் இன்னைக்கும் சொல்றாங்க சிவனுக்கு சொந்த ஊரு உத்தரகோச மங்கைன்னு சொல்றாங்க. கண்டிப்பாக அது உண்மை. ஏன்னா எல்லா சிவன் கோயில்களுமே பாருங்களே, அந்த உத்தரகோச மங்கையிலே மங்களநாதராக சிவன் காட்சி கொடுக்கின்றார். கண்டிப்பாக மங்கள நாயகியாக சக்தி காட்சி கொடுக்கின்றார். அதுவும் எப்படி, அதுலயும் பாருங்க, ஆக மரகத லிங்கத்தோடு, இந்த மரகத லிங்கத்தை பக்தர்கள் யாருமே பார்க்க முடியாது. தென்னாருடைய சிவனை போட்டின்னு நீங்க சொன்னதுனால அதுக்கு உண்டான விளக்கம் சொல்றேன். சொல்லுங்க. மரகத லிங்கம், இந்த மரகத லிங்கம் எல்லாரும் முழுமையாக சிவன் ருத்ரதாண்டவம் ஆடக்கூடியது வேணா சிலையை உற்சவரை பார்க்கலாம். ஆனா கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவனை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா முழுமையாக சந்தனத்தை பூசி வச்சிருப்பாங்க, முழுமையாக சந்தனத்தை பூசி வச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு நாள்ல மட்டும் பார்க்கலாம், ஒரு நாள் மட்டும் எல்லா பக்தர்களும் திருவாதிரை நட்சத்திரத்திலே மார்கழி மாதத்திலே என்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு சந்தனத்தை கரைச்சிருவாங்க. ஆக மரகத லிங்கத்தை முழுமையாக மங்களநாதரை பார்க்கலாம். இதுதான் அவகாசம். கண்டிப்பாக உத்தரகோச மங்கையில எப்படி ஒரு சிறப்பு இருக்கு. எல்லா சிவன் கோயிலுமே தாளம்பூ வச்சு சாமி கும்பிட மாட்டாங்க. உத்தரகோச மங்கையில மட்டும் சிவன் ராத்திரி அன்னைக்கு மட்டும் தாளம்பூ வச்சு வழிபடுவது இன்றைக்கும் வழக்கமாக இருக்கிறது. அற்புதமான ஒரு செய்தியை சொன்னீங்க. தாளம்பூவு ஏன் அப்படின்னா என்னுடைய சிவ பூஜையிலே தாளம்பூ நீ ஆக பூஜைக்கு உதவாமல் போக கிடவது என்று சாபத்தை கொடுத்தது யாரு? அவர்தான் கொடுத்தாரு. என்ன காரணம்? தாளம்பூ பொய் சொன்ன காரணத்தால அப்படி ஒரு சாபத்தை வாங்கினுச்சு. யாருக்காக? யாரு போய் சொன்னது? அடியும் பார்க்க முடியல, முனியும் பார்க்க முடியல போனாரு ஒருத்தரு. ஆனா பார்த்தாரா பார்க்கலையா? பார்க்கல. பார்க்காம தாளம்பூ கூப்பிட்டு நீ பொய் சொல்ல சிவபெருமான்ட்ட. இல்லமா, அடியை பார்க்க சென்றவர் யாருன்னா மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து போறாரு. முனியை பார்க்க போறேன்னு அன்னப்பச்சை எடுத்துக்கொண்டு மேலே போனவர் பிரம்மன். அப்ப மேல போறாங்க. மேல போகின்ற பொழுது அப்பதான் பாருங்க கீழே போனவர் மகாவிஷ்ணு ஒத்துக்கிட்டாரு. ஐயா, கடைசி வரைக்கும் உங்களுடைய அடியை நான் பார்க்கவில்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனால் உங்களுடைய முடி அப்பதான் பாருங்க மேல போறாரு பிரம்மன், கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. தாளம்பூவை சந்திக்கிறாரு. தாளம்பூவை சொல்றாரு, எனக்காக ஒரு பொய் சாட்சி சொல்றியா அப்படின்னு. இந்த மாதிரி எனக்கு மகாவிஷ்ணுவுக்கும் போட்டி வந்துருச்சு. நான் மேல போனேன், அவர் கீழே போனாரு. நான் அப்ப அதாவது முடிய பார்த்துட்டேன்னு நீ ஒரு பொய் சாட்சி சொல்லணும், எனக்காக ஒன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல. அப்ப யாரா சாட்சி நீ பார்த்ததுக்கு? தாளம்பூ பார்த்தது. பொய் சாட்சி என்றைக்கு சொன்னாயோ சிவ பூஜையிலே நீ இல்லாமல் போக கிடவது என்று சாபத்தை கொடுத்தார். அப்ப சாபம் கொடுப்பதற்கு முன்னாலே உருவான கோவில் உத்தரகோச மங்கை இன்றைக்கு அங்கு தாளம்பூ பூஜையிலே உண்டு. மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே நீங்க முழுமையான மரகத லிங்கத்தை பார்க்கலாம். அதுல அந்த கோவில்ல இன்னொரு வித்தியாசம் இருக்குமா? என்ன சுவாமி? என்ன தெரியுமா? எல்லா சிவன் கோவிலையும் பாருங்களே, வலது பக்கம் விநாயகர் இருப்பார், இடது பக்கம் முருகர் இருப்பார். ஆனா அங்க இடது பக்கம் விநாயகர், வலது பக்கம் முருகனும் மாட்டி இருப்பாங்க. கண்டிப்பாக அது உண்மை. அது இல்லைன்னு மறக்க முடியாது. ஏன் தெரியுமா? என்ன காரணம்? காரணம் என்ன அப்படின்னா இது மாற்றுத்தனமான ஒரு விஷயம். ஆகம விதிகளை ஆக யாருக்கு? சக்திக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். சக்தியினுடைய கவன குறைவாலே பூலோகத்திலே படிக்காத பாமர பெண்ணாக மீனவர் குலத்திலே பிறக்கணும் அப்படின்னு சாபத்தை கொடுக்கிறாரு. பாண்டிய நாட்டில் வந்து பிறக்கிறா. அப்படி பிறக்கின்ற பொழுது எங்க அம்மாவுக்கு சாபத்தை கொடுத்ததாலே அங்க இருக்கக்கூடிய ஆகம ஏடுகளை பூரா எடுத்துக்கொண்டு போய் கடலுக்குள்ள வீசுறாங்க. யாரு? தான் அம்மாவுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டாருன்னு அப்பனுடைய ஏடுகளை புறா விநாயகரும் முருகரும் கடலுக்குள்ள வீச. அப்பதான் பாருங்க, நான் எங்க இருந்தாலும் வலது பக்கம் விநாயகர், இடது பக்கம் முருகர் இருப்பீர்கள். ஆனால் உத்தரகோச மங்கையிலே நீங்கள் செய்த தவறினாலே உங்களுக்கு தண்டனை. இப்ப ஒரு மேனேஜர் வந்து தவறு செஞ்சுட்டாருன்னா அவருக்கு பணியிடை மாற்றம் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. கண்டிப்பா அதுதான் நடப்பு. தண்டனை என்ன? ஆமா, பணியிடை மாற்றம். பணியிடை மாற்றம் கொடுப்பாங்களா இல்லையா? ஆமா, அந்த மாதிரி தான் பாருங்க. நீங்கள் இருவரும் செய்த தவறுக்காக உத்தரகோச மங்கையிலே இடம் வளமாக மாறி இருக்க கிடவது. இதுதான் நான் கொடுக்கிற தண்டனை. அந்த கோவில்ல மட்டும் பாருங்க, இடது பக்கம் போய் அதாவது விநாயகர் இருப்பார், வலது பக்கம் முருகன் இருப்பான். அப்பேற்பட்ட நிலைகள் எல்லாம் உருவாகக்கூடிய நிலை அங்கு இருக்கின்றது. அற்புதமாக இருப்பினும் கூட இன்னொரு விஷயம் சொன்ன வருமா? சொல்லுங்க. சொன்னீங்கன்னா விநாயகர் கோவிலுக்கு போறோம். ஆமா, ஒரு கேள்வியாவே வச்சாத
பிள்ளையார் கோவிலுக்கு போறோம். ஆமா. பிள்ளையார் கோவிலுக்கு போனோம்னா அதாவது கொட்டு போட்டி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு, கன்னத்துல தட்டு போட்டி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு, முக்கி போட்டி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு, இந்த முதலாக இந்த உலகத்திலேயே கொட்டு போட்டு கன்னத்திலே தட்டி கொண்டு உக்கி போட்ட ஆளு யார் தெரியுமா? அவர்தான் அகத்திய முனிவன். ஏன் அப்படின்னு பார்க்க போனோம்னா என்ன காரணம்? ஆக இந்திரனுடைய நந்தவனத்துக்கு காவிரி நதிகள் எல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இவர் என்ன செய்யறார்? தவம் செய்யணும்ங்கிறதுக்காக காவிரி நதிகள் நீரை பூரா கமண்டலத்துக்குள் அடைத்து வைத்து காவிரி கரையில என்ன செய்யறாரு? தவம் செய்ய உட்கார்ந்தாரு அகத்தியர். அப்பதான் பாருங்க, தேவர்கள் மூவர்கள் எல்லோரும் இந்திரனுடைய நந்தவனத்திற்கு நீர் இல்லை, எங்களுக்கு நீர் இல்லாமல் இருக்கின்றது, இதை பூரா அகத்தியர் தவம் செய்யறாருன்னு போய் குறை சொல்ல, அப்பதான் விநாயக பெருமான் புறப்பட்டு காக்கை உருவம் கொண்டு வந்து கமண்டலத்தை தட்டிவிட, காக்கை தட்டிவிட்டு விருந்து ஓடியதால் அதற்கு பேரு காவிரி. அதுக்கு பேரு பொன்னி நதியாக இருந்தது, காவிரின்னு பேர் மாற்றப்பட்டது. அப்ப பாருங்க, அப்பதான் காக்கையை விரட்டிக்கிட்டு நேர போய்கிட்டு இருக்காரு. யாரு? அகத்தியர் விரட்டி போய்கிட்டு இருக்காரு. போய் கிட்டத்துல போய் தலையில கொட்டுவோம் நினைச்சு கையை ஓங்கிய பொழுது அப்பதான் விநாயகர் உருவத்தை காமிக்கிறார். விநாயக பெருமானை கொட்ட போயிட்டமேன்னு சொல்லி அந்த கொட்டை தானே தவறு செய்து விட்டேன் என்று உணர்ந்து தன்னைத்தானே கொட்டி கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி உக்கி ஓட்டு பணிந்து எழுந்தாராம். தலையில் கொட்டுவதற்கான காரணம் சொல்லிட்டீங்க. கன்னத்துல 3 தட்டு தட்டணுமே, அதுக்கு என்ன காரணம்? பாருங்க, இந்த கன்னத்துல தட்டுறது எதுக்காக அப்படி தெரியுமா? இந்த கன்னத்தின் வழியாக மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு இந்த காதை புடிச்சுக்கிட்டு தூங்குறமா இல்லையா? இந்த கன்னத்தின் வழியாக காது வழியாக போகுது. ஒரு தவறை செஞ்சிட்டோம்னா இன்னொரு தவறு. அதனாலதான் பள்ளிக்கூடத்துல பாருங்களே வாத்தியார் என்ன செய்வாரு? உக்கி ஓடும்பாரு. ஆமா, இல்ல அப்படினாக்க காதை புடிச்சு 2 திருகுவாரு. ஏன்னா இந்த மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு இந்த காது வழியாக கன்னங்கள் வழியாக போகும். அப்ப பாருங்க, காதை புடிச்சுக்கிட்டு உக்கி ஓட்டோம்னா இன்னைக்கு படிச்சுக்கிட்டு வராதவன் நாளைக்கு படிச்சுக்கிட்டு வருவேன். அப்ப இனிமேல் எனக்கு மூளைக்கு வேலை கிடைக்க வேண்டும், இப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்பதற்காக காதை பிடித்து உக்கி போட்டு மன்னிப்பு கேட்டான். அப்ப 3 உக்கி போடுறமே, அதுக்கு என்ன காரணம்? பாருங்க, ஒரு தவறு பண்ணிட்டோம்னு வெச்சுக்கங்களே, சரி, தவறுக்கு தண்டனைன்னு ஒன்னு இருக்குமா? கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், அப்பதான் திருந்துவாங்க. இப்ப தண்டனை தான் அந்த 3 உக்கி. இப்ப ஒண்ணு இல்லமா, கையில வைத்திருப்பது கமன், தந்தை பெயரோ நம்பிராஜன், நங்கை மகுனி, வள்ளி, வந்திருப்பது காவலுக்கு, என்ன காவல், திணை காவல், என்ன திணை, கரந்திரி செந்திலை. எனக்கு புரியல. யாருக்காக? முருகனுக்காக வந்திருக்கீங்க. ஆமா, முருகனுக்காக திணை. முருகனுக்காக. ஆமா. அப்ப முருகனுக்காக என்ன திணை? செந்தினை முருகனுக்கு, கரந்தினை எங்களுக்கும். ஓ, கரந்தினை உங்களுக்கு, செந்தினை முருகனுக்கு. கண்டிப்பாக. கையில வைத்திருப்பது கமன். ஆமா. எதற்கு? பறவை விரட்டுவதற்கு. ஏமா பறவை விரட்டணும்? பறவை விரட்டணும் அப்படினா எங்க அப்பா சொல்லிருக்காங்க. ஏன் விரட்டணும் அப்படினாக்க இந்த திணை மேல் எச்சம் படக்கூடாது, எச்சில் படக்கூடாது என்பதற்காக பறவை விரட்டும் ஆலோலம் சோ என்று. ஓ, ஆலோலம் சோ என்று ஓம் என்னும் பிரணவ பொருளை உச்சரித்து ஆமா விரட்டுகின்ற பொழுது பறவைகள் எல்லாம் போகணும். ஏன் பறவை விரட்டணும்னா பறவை வந்து வாய் வைத்து விட்டால் எச்சிலாய். ஆமா, எச்சில் எச்சம் படக்கூடாது என்பதற்காக பறவை விரட்டும். மண்ணாலே வந்தது மகாபாரதம், ராமாயணம். ராமகாவியத்தை எழுதியவர் யாரு? ராமகாவியத்தை எழுதி வால்மீகிப்பட்டவர் எழுதினாரு. பாருங்க, வடமொழியிலே வால்மீகியை தமிழாக்கம் செய்தவர் கம்பராகப்பட்டவர் தமிழாக்கம் செய்தாரு. இந்த கம்பன் எந்த ஊரிலே அரங்கேற்றம் செய்தான் ராமகாவியத்தை தெரியுமா? ஸ்ரீரங்கத்திலே. ஆமா, ரங்கநாதர் பெருமாள் கோவிலே அரங்கேற்றம் செய்ய போனாரு. உடனேவா செய்ய விட்டாங்க? முடியல. ஆமா, சாமானியமா செய்ய முடிந்தவரால அரங்கேற்றம் நேர போறாரு. ஆமா, போன மாத்திரத்துல அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஐயா நான் ராமகாவியத்தை முழுமையா படிச்சிருக்கேன். ஆமா, இந்த ராமகாவியத்தை கதையா எழுதியிருக்கேன், அரங்கேற்றம் பண்ணணும், நீங்க ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அப்பதான் இங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க, ஐயா எங்களை விட மூத்தவர்கள் ராமாச்சாரியார்கள் சிதம்பரத்துல இருக்காங்க, அங்க போய் நீங்க அவங்கள்ட்ட சம்மதம் வாங்கிடுவேன். அதுவும் பாருங்க எத்தனை பேரு, 3000 அந்தனர்களுடைய சம்மதம் இருந்தால் மட்டுமே நாங்க இங்க அரங்கேற்றம் செய்வதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்வோம் அப்படின்னு இங்க உள்ள அந்தனர்கள் சொல்றாங்க. பாருங்க, அம்பலர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒப்பந்த கையெழுத்து வாங்குறதுக்கு நேர கம்பன் போறேன். சிதம்பரத்துக்கு போனாங்களே, அங்க போய் அவங்கள சம்மதிச்சாங்களா? போய் பாக்குற சபையில ஒரு பிள்ளை இல்ல, சபை வெறிச்சோடி கிடக்கு. ஆமா, எங்கடா சபையோர்கள் கேக்குறேன். அந்தணர்கள் குடியிருப்புல ஒரு சிறுவன் பாம்பு கடித்து இறந்து கிடக்கின்றான். அவனை பாக்குறதுக்கு எல்லாரும் போயிட்டாங்க. அப்பதான் நேர என்ன செய்யற, ஒரு சிறுவன் அந்தணர் குடியிருப்பிலே இறந்து கிடக்கின்றானே, அங்க போயிட்டாரு. ஐயா பெரியவங்க யாரா இருக்கீங்களா? நான் சபைக்கு வந்தேன், சபையில ஆள் இல்ல, நான் ராமகாவியத்தை அரங்கேற்றம் பண்ணுவதற்கு ஒப்பந்த கையெழுத்து வாங்க வந்தேன், கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்றாங்க. யாராவே? ஒரு சிறு குழந்தை இறந்து கிடக்கின்றது. இந்த நேரத்துல வந்து நீ ஒப்புதல் கேக்குறீ, நாங்க எப்படி தர முடியும்? அப்படியே உனக்கு நாங்க சம்மதம் கொடுக்கணும் அப்படினாக்க நாங்க சொல்லுவதை நீ செய்ய அப்படிங்கறாங்க. அப்ப என்ன சொன்னாங்க அவங்க? பாருங்க, இந்த இறந்த சிறுவனை உயிரிழப்பு கொடுக்க முடியுமா உன்னால? அது எப்படி சாமி? பாம்பு கடித்து இறந்து கிடக்கும் சிறுவனை கம்பரால் எப்படி உயிரிழப்பு தர முடியும்? அப்பேற்பட்ட இடத்திலே உயிரிழப்பையும் கொடுத்தான் கம்பன். ஒரு 3 கவி
ஆமாம், அதான் வெண்பான்னு சொல்றது. ஆமா, வெண்பான்னு சொல்லலாம், கவின்னு சொல்லலாம். 3 வெண்பாக்களை பாடிய பிறகு அந்த குழந்தையுடைய விஷமாகப்பட்டதை இறங்கியது, குழந்தை உயிர் பெற்றது. அந்தணர்கள் சம்மதம் கொடுத்தாங்க. அற்புதமா சொன்னமா. பாருங்க, எங்க இந்த குழந்தையை நீ உயிரிழப்பிட்ட ஐயா, நான் வந்து ராமகாவியத்தை அரங்கேற்றம் பண்ணணும், ஒப்பந்த கையெழுத்து போட மாட்டேங்கிறியே, நான் இந்த குழந்தையை உயிரிழப்பிட்டேனா எனக்கு நீங்க ஒப்பந்த கையெழுத்து போட்டு தரீங்களான்னு கேட்கிறேன். எங்க இறந்த குழந்தையை இந்த உலகத்துல எவனுமே மீண்டும் உயிர் பெற்றது கிடையாது, எங்க நீ வேணா உயிரிழப்பு, நாங்க வேணா ஒப்பந்த கையெழுத்து போட்டு தர்றோம் அப்படின்னு. ஆக தில்லையிலே, ஆக சிதம்பரத்திலே இந்த வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் முதல் கவி பாடுற 3 கவி பாடி இறந்த குழந்தையை உயிரிழப்பிட்டான். முதல் கவி, இரண்டாம் கவி, மூன்றாம் கவி. முதல் கவி என்ன தெரியுமா? ஆலியான் பள்ளி அணையே, அவன் கடைந்த ஆலிவரையை மணித்தாம்பே, பூலியான் பூனி புறமிருத்த பொற்சிலையே, பூட்டுகின்ற ஞானி யகல நடவே. இதான் முதல் கவி. தொண்டையில், அதாவது தலையில் இருக்கக்கூடிய விஷம் தொண்டைக்கு வந்து இறங்குது. இரண்டாவது கவி மங்கேற்கொரு மங்கர்மணி மார்பிளரமே, பொங்குகிடல் கடைந்த பொற்கயிரே, திங்கிலையும் சீரியன் ஏறிய பாம்பே இறங்கு. தொண்டையில் இருந்தது வயிற்றுக்கு வருது. பாறை சுமந்த படவரையே, வீரன் கடந்தரங்கு மெல்லினையே, ஏறிய பாம்பே இறங்கு. மூன்றாவது கவி வயிற்றுல இருந்தது கால் வழியா இறங்கி போச்சு, குழந்தை உயிரோடு வந்துட்டான், ஒப்பந்த கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டான். ஸ்ரீரங்கத்திலே அரங்கேற்றம் செய்தான் ராமகாவியத்தை. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பூமியிலே உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என்றால் மற்றற்ற மகிழ்வு. சாதாரண சந்தோஷமாக இருக்கிறது. சாதாரண பூமி இல்லாம அந்த பூமி. பாருங்க, ஸ்ரீரங்கத்துக்கு இந்த ஊருக்கு மிகப்பெரிய தூரம்லாம் கிடையாது. இதுலயும் ஸ்ரீரங்கத்துக்கும் இந்த பகுதிக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. அது எப்படி? அது என்ன சம்பந்தம் ஸ்ரீரங்கத்துக்கு நம்ம பகுதிக்கும்? ஏன்னா இது சிவகங்கை மாவட்டமா? ஆமா, சிவகங்கை மாவட்டம் தான். இது சிவகங்கை மாவட்டம். ஸ்ரீரங்கம்ங்கிறது திருச்சி மாவட்டம். மொத்தம் தமிழகத்துல எத்தனை மாவட்டம்? சந்தன போட்டு சொல்லுங்க. மொத்தம் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம்? சூப்பர்னே, உன்னை தானே கொண்டு போய் சட்டசபையில் வைக்கணும். 24 38 மாவட்டம், 40 தொகுதி. எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல, மறக்கத்தானே செய்வோம், அதனால ஒண்ணும் கிடையாது. ஆமா, 38 மாவட்டம். இந்த 38 மாவட்டத்திலே அற்புதமாக இருக்கட்டும். இப்ப என்ன செய்யணும்? அணிய பாக்குறீங்களே, முருகனை விடணுமா? இந்த அவ்வளவுதான் முடிச்சிடும். நீங்க சொன்னா, நீங்க சொன்னீங்கன்னா நாங்க, நீங்க எள்ளுனா நாங்க எண்ணெயா இருப்போம். அப்படித்தே. ஆமா, புராணமா பேசிக்கிட்டு இருக்கமா? புராணமா ஏனே ஒரு ஆளுக்காக நாங்க மாத்தியானே பேச முடியும்? இல்ல நாங்க 2 பேரும் குத்தாட்டமா போடுறது என்ன கேக்குறாரு? என்னனே அநியாயமா இருக்கு. உங்களுக்கு நீங்க மணி ஆயிடுச்சா? முருகனை விடணுமா? புராணமா பேசுறமா? அண்ணே, நீங்க என்னென்ன விரும்புறீங்க? பாட்டா? ஏயா, நம்ம பகுதிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கு. இந்த திருக்கோசூர் இருக்கா இல்லையா? இங்க இருந்து திருக்கோசூர் எத்தனை கிலோமீட்டர்யா? சௌமீகநாத பெருமாள் இருக்கின்றாலே, என்னுடைய பாட்ட நாராயணன் எடுத்த அவதார மகிமை இல்லையா? இப்ப சௌமீகநாதர் இருக்கக்கூடிய இங்க இருந்து திருக்கோசூர் எத்தனை கிலோமீட்டர்னு? ஒண்ணுதானே. நம்ம பூமிக்கு ஸ்ரீரங்கத்துக்கு சம்பந்தம் இருக்கு. எப்படி சம்பந்தம் இருக்கும்? அது திருச்சி மாவட்டம், இது சிவகங்கை மாவட்டம். அவர் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை சொல்ல வர்றாரு, அத முதல்ல நீங்க கேட்டீங்களா? சொல்லுங்க. நம்ம மண்ணிற்கும் ஸ்ரீரங்கத்துக்கு சம்பந்தம் இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியது அரங்கநாதர், ரங்கநாத பெருமான் இருக்கின்றார். பாருங்க, திருக்கோசூர் சௌமிகநாத பெருமாளுடைய ஆலயத்தினுடைய கோபுரத்து மேலே ஏறி ராமானுஜர் என்ன சொல்றாரு? ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை இந்த உலகத்திற்கு முதலாக சொன்னார். இன்றைக்கு இவருடைய அதைய பெருமாள் சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னாரு. பாருங்க, சொல்லக்கூடாது. என்னை உனக்கு தவிர இந்த வார்த்தையப்படுத்த ஓம் நமோ நாராயண வேற யாருக்கு நீ தெரியப்படுத்த கூடாது அப்படின்னாரு. மீண்டும் யாருக்காக சொல்ல? மக்களுக்காக சொன்னாரு அந்த வார்த்தையை. எதுக்காக மக்களுக்காக சொல்லணும்? மக்களுக்கு மோட்சம் கிடைக்கும். அப்படி சொல்லுங்க. மக்கள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும். சாமியுடைய சொல்லி கட்டுப்பாட்டையும் மீறி நமக்காக நின்று சொன்னாரு. இப்ப நம்ம இந்த ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொன்னோம்னா பக்தர்கள் சொல்வார்கள், அவர்கள் செய்த பாவம் மறைந்து மோட்சத்தை அடைவார்கள் என்ற நம்பிக்கையோடு திருக்கோசூருடைய சௌமிகநாதர் பெருமாளுடைய ஆலயத்து மேலே ஏறி ஓம் நமோ நாராயணா என்று சொன்னவர், இந்த மண்ணில் சொன்னவர் இன்னைக்கு எங்க இருக்காரு? திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்திலே. இன்னைக்கு 200 வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த உடல் பதப்படுத்தப்பட்டு அப்படியே இருக்கு. இன்னமும் கையில உள்ள முடி முளைச்சுக்கிட்டு இருக்கு, நகம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதிசயத்துல மிகப்பெரிய அப்ப நம்ம பகுதிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு சம்பந்தம் இருக்குல்ல? எவ்வளவு பெரிய விஷயம், நம்ம ஊருக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய பெருமை. நாங்கெல்லாம் இந்த மண்ணுல கால் வைத்தது முந்தின ஜென்மத்துல ஏதோ புண்ணியம். நாங்கெல்லாம் புண்ணியம். ஆமா, சுவாமி சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும்.
நீங்களே புண்ணியம் பண்ணிருக்கணும். அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்துருக்கீங்க இத்தனை வருஷமா. அவ்வளவு பெரிய மகத்துவம் அடைந்த இந்த புண்ணிய பூமி ஆக இருப்பினும் கூட ஆக இந்த இடத்திலே பண்டு வெளிகள் கண்டி மொழி மாதேனி பண்டு வெளி கண்டு மொழி மாதே பண்டு வெளி கண்டு மொழி மாதேனி வந்திருக்கும் நாரது சொல் கோரே என்று கேட்ட உடனே ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி நாடு மலைநாடு என்பார் பூமி என்று அற்புதமாக இந்த ஊரிலே இருக்கக்கூடிய கருப்பர் பேர் என்னையா? இளவட்ட கருப்பர் அங்கே இருக்கிறது. கருப்பர்ல இளவட்டமான கருப்பர்னு ஒரு புதுமையான கருப்பர். ஆனால் ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு கருப்பர் ஆலை இங்க கழிக்க, அதாவது இளவட்ட கருப்பருடைய ஆலயத்தை கட்டி எழுப்புகின்ற பொழுது நேரா போய் எங்க பிடிமண் எடுத்து கொண்டாந்து எங்க தீர்த்தம் எடுத்துக்கிட்டு வருவீங்க அப்படின்னா அழகர் மலையில அங்கேதான் போகணும். இவருக்கு அஸ்திவாரமே அங்கேதான். இப்ப இந்த உலகத்துல அழகர் மலையில கருப்பர்னு ஒருத்தர் இருக்காரு. அங்க இருக்கக்கூடியவர் யாருமா? திருமால் தானே? ஆமா. கள்ளழகர் தானே இருக்காரு? ஆமா. கள்ளழகருக்கு பாதுகாவலர் யாரு? கருப்பர் தானே? ஆமா. அந்த கருப்பர் தமிழகத்தை சேர்ந்தவரா? இல்ல, மலையாள தேசத்துல இருந்து தமிழகத்துக்கு வந்தவர் தானே? கண்டிப்பாக. மலையாள தேசத்துல இருந்து அழகர் மலைக்கு கருப்பர் இந்த தமிழகத்திற்கு முதலாக எப்படி வந்தாரு? யாரு கொண்டு வரப்பட்டது? கேள்விக்கு பதில் சொல்லு. அழகர் சாமியை தூக்கிக்கிட்டு போனோம் அப்படின்னு கேரள நாட்டுல உள்ள கருப்பசாமி நம்ம மதுரை மதிக்கு அழகர் கோயிலுக்கு வந்துட்டாங்க. சரி, சாமியை தூக்கிட்டு போக முடியுமா? சாமி எப்படி தூக்க முடியும்? சாமினாலேயே சாமியை தூக்க முடியலையே. ஆமா, அங்கே இருந்து வந்தது கருப்பு தானே. சரி, இங்க இருக்கிறது அழகர் தானே. ரெண்டு பேரும் சாமி தானே. சாமினாலேயே சாமியை தூக்க முடியலையே. எதுக்காக கருப்பசாமி வந்து அழகரை தூக்கிட்டு போனோம்? சேர நாட்டு மன்னருக்கு ஆசை. என்ன ஆசை? நம்மளுடைய நாட்டுல வச்சு நம்ம வழிபடணும் அழகரை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? கருப்பு அனுப்புறாரு. கருப்பை மட்டுமா அனுப்புறாரு? கருப்புக்கு முன்பாக 18 நம்பூதிரிகளை சேர்த்து அனுப்புறாரு. சரி, ஆமாப்பா, நம்பூதிரிகளை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மதுரை மதிக்கு போய் அழகருடைய அந்த சாமி சிலையை நீங்க தூக்கிக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி 18 நம்பூதிரிகளையும் கருப்பு அங்க காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பையை எல்லாரையும் அனுப்புறாங்க. எங்க? அழகர் கோயிலுக்கு. எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் சாமியை தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்பெல்லாம் அந்த காலத்துலலாம் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் தெய்வம் நின்று பேசியது நேருக்கு நேராக. அரசன்ட்டையும் பேசும், ஆண்டிகிட்டையும் பேசணுச்சு. ஆனா இப்ப தெய்வம் இருக்கா என்னன்னு தெரியல. கனவுல கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க அழகர் என்ன பண்றாரு? பக்தருடைய கனவுல போய் சொல்றாரு, என்னை விடுஞ்சோன்னா தூக்கிட்டு போக ஆளு வந்திருக்காங்க, உங்க தெய்வத்தை நீங்க காப்பாத்துக்கீங்க அப்படின்னு. சாமி சொல்வது உண்மைன்னு மக்கள் நம்பி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 18 நம்புதல்களை தேடி பிடிச்சிட்டாங்க. தேடி பிடிச்சி என்ன பண்றது? இவங்களை மறுபடியும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்க மீண்டும் இவங்க இந்த வேலையை செய்வாங்க அப்படின்னு இவங்களை கொல்லுவதற்கு முயற்சி பண்றாங்க ஊர் மக்கள் அனைவரும். யாரா? இந்த 18 நம்பூதிரிகளையுமே. ஆனா கொல்ல முடியல. ஏன்னா கேரள நாட்டில் அவர்களே மாந்திரீகத்தில் சிறந்தவர்கள் இந்த நம்பூதிரிகள். அது வந்து அவங்களுக்கு தொழில், அது நம்ம குறை சொல்ல முடியாது. சரியா? மாந்திரீகத்தில் சிறந்தவர்கள், அவங்களை கொல்ல முடியல. ஏன்? என்ன காரணம் அப்படின்னாக்க அவங்க அந்த நெத்தியில் இந்த வைத்திருக்கப்பட்ட இந்த கருப்பு மையாகப்படுத்து அவங்களை பாதுகாப்பதற்காக அவங்க வச்சிருக்காங்க. அதை மீறி இவங்களால கொல்ல முடியல. நாட்டு மக்கள்லாம் யோசிக்கிறாங்க, என்னப்பா நம்ம எவ்வளவோ முயற்சி பண்றோம், இந்த 18 பேரை கொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் சாமியை தூக்கிட்டு போயிடுவாங்களே, இவங்களை எப்படியாவது கொல்லணுமேனு என்ன பண்றாங்க நாட்டு மக்கள்லாம் நிறைய சுடு சாதத்தை வடிக்கிறாங்க. எப்படி பாருங்க, அப்பவே பாருங்க எவ்வளவு ஒரு யோசனை பாருங்க. ஏன்னா சூடான பதார்த்தத்துல இருந்து என்ன ஆகும்? வெப்பமாகப்பட்டது நம்ம முகத்துல படும், ஆவி அடிக்கும். அந்த ஆவி அடிச்சு என்ன ஆகும்? முகத்துல என்ன இருந்தாலும் அழிஞ்சிரும். அப்ப இவங்க எல்லாம் ஊர் மக்கள் என்ன பண்ணாங்க? நிறைய சாதத்தை வடிச்சு அவங்களை எங்கே வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னாடி கொண்டே கொட்டியாச்சு. கொட்டோன்னு என்ன ஆகுது? இந்த ஆவியாகப்பட்டது அவங்க முகத்துல பட்டு இந்த மையெல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்றாங்க? ஆவி முகத்துல பட்ட உடனே முகம் வேர்க்க ஆரம்பிச்சு என்ன ஆகும்? வேர்வையோடு வேர்வையாக அந்த மை கீழ உருகுது. அப்ப அழிஞ்ச உடனே என்ன ஆயிருச்சு? 18 பேரையும் கொன்னுட்டாங்க. இந்த 18 பேருக்கும் பாதுகாப்பா வந்தது ஏன்? கருப்பு. அப்ப கருப்பு எங்க போனாரு? சாமியை தூக்கத்தானே வந்தாரு கருப்பு. சாமி கிட்ட போய் நிக்கிறாரு. எங்க? அழகருக்கு முன்பாக போய் நிக்கிறாரு.
அழகு தெய்வத்தை பார்த்தோன்னே கருப்போட மனமாகப்பட்டது மாறிடுச்சு. ஏன் என்ன காரணம்? இப்படி ஒரு அழகு தெய்வத்தையா என்னுடைய நாட்டுக்கு நான் தூக்கிட்டு போக பார்த்தேன் கூடாது. நாங்க செய்ய வந்த தவறு அப்படின்னு யாரு அழகற்ற கருப்பு வரம் கேட்கிறாரு. உன்னை நான் தூக்கிட்டு போக வந்தேன், இந்த நாட்டை விட்டு இந்த ஊரை விட்டு இந்த எல்லையை விட்டு உன்னைய விட்டு நான் போக மாட்டேன், உன் கூடவே நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் நான் உன் கூட இருக்கணும் அப்படின்னாக்க எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னாராம். என்ன வரம் வேண்டும்னு கேட்டாரு. ஆமா, உங்களுக்கு சூடக்கூடிய மாலைகள் எப்படி அழகருக்கு சூடக்கூடிய மாலையாகப்பட்டது கருப்பாக எனக்கு மட்டும்தான் சொந்தமாக வேண்டும், பக்தர்களுக்கு கொடுக்க கூடாது. எத்தனை பக்தர்கள் வந்தாலும் உங்களுடைய மாலையை பக்தர்களுக்கு கொடுக்க கூடாது, அப்படி ஒரு வரம் வேணும்னு கருப்பு வாங்கி கேட்டுக்கிட்டாரு. வரத்தை வாங்கி கொண்டு 18 நம்பூதிரிகளும் எங்க இருக்காங்கன்னு பார்க்க வர்றாரு. வந்து பார்த்தா இங்க 18 பேருமே என்னாச்சு, இறந்து கிடக்குறாங்க. அப்ப கருப்பு நினைக்கிறாரு, அழகரால் எனக்கு ஒரு சிறப்பு ஒரு பெருமை கிடைத்தது, இங்க வந்து என்னை நம்பி வந்த இந்த 18 பேர் இப்படி இறந்து கிடக்குறாங்களே, என்னால் இவங்க 18 பேருக்கு ஒரு சிறப்பு கிடைக்கணும் அப்படின்னு கருப்பு என்ன பண்ணாரு, அந்த 18 பேரையும் 18 படிகளை அமைச்சாரு. அமைச்சு என்ன பண்றது, 18 படிகளாக அமைத்து அந்த படி மேல் ஏறி அமர்ந்து இன்றைக்கு அருள் பாலிக்கிறதான் அழகர் கோவில 18ஆம் படி கருப்பர்னு பேர் வர காரணம். அற்புதம். அப்ப இங்க தமிழகத்திற்கு முதலாக கருப்பருங்கிற தெய்வம் எப்படி வந்துச்சு அப்படின்னா மலையாள தேசத்துல இருந்து சேர மன்னன் ஆக யார தூக்கிட்டு வர சொல்றாரு. ஆமா, யார் சொல்றாரு, 18 நம்பூதிரிகளையும் கருப்பசாமியையும். என்ன ஆகுது, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த கருப்புடைய கதவாகப்பட்டதை திறக்கும். நேத்து ஆடி 18க்கு அண்ணன் சொல்லிட்டாரு, ஒரு நாளை ஒரு வருடத்திற்கு 365 நாள். ஆமா, இந்த 365 நாளும் 364 நாள் பூட்டியே இருக்கும். ஒரு நாள் மட்டும் திறந்து இருக்கும். அது எப்படின்னா ஆடி 18 வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று அந்த 18ஆம் படி கருப்பருடைய ஆலய கதவு ஒரு நாள் திறந்திருக்கும். ஏன் அன்னைக்கு திறக்கும் அப்படின்னா சக்கரத்தாழ்வார் அந்த வழியாக வந்து செல்கின்றார். அந்த சக்கரத்தாழ்வாரை வணங்க வேண்டும் என்பதற்காக கருப்பருடைய ஆலயம் கதவு திறந்திருக்குமா. இதான் நேற்றைக்கு திறக்கப்பட்டது. ஆமா, நேற்று ஆடி 18 ஆடி பெருக்கு திறக்கப்பட்டது, கருப்பருடைய சன்னதியாகப்பட்டது. நம்ம ஊர்ல கண் கோடி வேண்டும் அல்லவா. ஆமா, பாருங்க, அதனாலதான் பாருங்க கருப்பருடைய கதவுல வெறும் மாலையா கிடக்கும். ஆமா, நல்ல அழகருக்கு வரக்கூடிய மாலைகள் அனைத்துமே அந்த கதவுடைய அந்த கதவுல தான் கிடக்கு. நம்ம போய் லட்சம் ரூபாய் கொடுத்து கேட்டாலும் சரி கொடுக்க மாட்டாங்க, ஒரு இன்னுக்கு கூட பூ கொடுக்க மாட்டாங்க. ஆக இருக்கட்டும், இருந்தாலும் நிறைய விவரங்களை உன்னிடத்துல கேட்டு கண்டிப்பாக என்ன கேள்வியெல்லாம் தொடுத்து விட்டுருக்கீங்க. ஒரு சின்ன சந்தேகம் நான் உங்கள்ட்ட கேட்கலாமா? இப்ப கோயிலுக்கு போனோம் அப்படின்னா காணிக்கை செலுத்துவது உண்டு. காணிக்கைனா பொன் பொருள் நகை. பெண்களா இருந்தாக்க தன்னுடைய மாங்கல்யத்தை கலட்டி கூட காணிக்கையை உண்டியல்ல போடுவாங்க. இது உண்மைதான். கணவனுடைய ஆயுளாகப்பட்டது நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. கணவனுக்கு நேரம் சரியில்லை, கணவர் வந்து இறக்க போகின்றார் என்று ஜாதகக்காரன் சொல்லிட்டா இந்த தாலியை ஆக உண்டியல்ல போட்டு ஒரு நேர்த்திக்கடனை வைப்பது உண்டு. அப்ப இது காணிக்கை, இது எல்லா இடத்துலயுமே வழக்கம். ஆனா ஒரே ஒரு கோவில்ல மட்டும் பாதரட்சை நம்ம காலில் அணிந்திருக்கக்கூடிய இந்த காலனி, ஏன்னா இந்த காலனியை கொண்டு ஒரு கோவில காணிக்கையா வைக்கிறாங்க. அது எந்த கோயில்? அற்புதமான கேள்விமா. எல்லா கோவிலையும் பணத்தை உண்டியல்ல போடலாம், காசை உண்டியல்ல போடலாம், பிள்ளைய பேர் எழுதி வைக்கலாம், நேர்த்திக்கடனா எத்தனையோ அபிஷேகங்கள் செய்யலாம். கோவில்ல எதையாவது ஒரு விக்கிரத்தை கொண்டு போய் விக்கிரகத்தை வைக்கலாம். ஆனா இதெல்லாம் நேர்த்திக்கணே காலில் போட்டிருக்க செருப்பை கொண்டு போய் காணிக்கையா போடுவாங்களா? எந்த ஊர்லயாவது எந்த போட்டுருக்காங்க இருக்கு. அப்படி கோயில் இருக்கு. அண்ணே இந்த சந்தன போட்ட முதல்ல போய் சொல்றீங்களா, நாங்க உள்ள போவா? என்ன சரி யாரு இது? யாரு என்ன பா போட்டு போ. இல்லையா ஒரு அளவு நியாயம் சொல்லியே அவர் கதை முடிக்க போற. என்ன போயிருக்க? என்ன நீங்க என்னமோ பேச சொல்றியா? ஒரு நாடகமா என்ன அது? இது என்ன நாடகமா இல்ல என்ன தனி போட்டியா? போனே அந்த பக்கம். அண்ணன் கோவிலுக்கு போயிருக்கோம்னு சொல்றாரு. ஆக இருக்கட்டும், இருந்தாலும் கூட சந்தோஷமா இருக்கு. பெண்கள் உண்டான பருவங்கள் மங்கை பருவம். எத்தனை பருவம்? மொத்தம் 7 பருவம் இருக்கு. நான் எடுத்துறது மங்கை பருவம். மங்கை பருவம். அவனுடைய உருவத்திற்கு பருவத்திற்கு தகுந்தார் போல உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்க. பேரை சொல்லுங்க. முருகப்பெருமான். அவன்தான் முருகன். அவனுடைய வீட்டுக்கும் சொந்தக்காரன் அந்த முருகன். ஆக செந்தில் வடி வேலன் ஆறுமுகன். அந்த ஆறுமுகன் தான் உனக்கு பார்த்து வந்திருக்க. கணவனே கட்டி தெய்வம் அப்படிபாங்க. நீங்க தெய்வத்தை போய் கணவனா பார்த்து வந்து கல்யாணம் பண்ணிக்கமாங்கறீங்க. அம்மா இந்த பூலோகத்துல பாருங்க ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய சாதாரண பெண்மகள் சூடி கொடுத்த சுடற்கொடியாலே பெருமாளை திருமணம் செய்து அப்ப பேர் வாங்கனா. அவ திருமணம் பண்ணிருக்கான நீயா கூடாது சொல்லும் வார்த்தைகளை கேட்டா மோட்சம் முடியாது. வாழ்க்கை கல்லு முந்தன அவஸ்தை என்ன எடுத்து கல்லு முந்தன அவஸ்தை என்ன எடுத்து அவனை ஒரு இருப்ப சகுமன் சொல்லும்
கொடுப்பதும் கைபத்திரத்தின் முறையோ கூட்டி கொடுப்பதும் கைபத்திரத்தின் முறையோ ஓட்டாம சொல்ல வந்து உமக்கு என்ன அக்கறையோ கைவரிசை செல்லாது போ அன்புலார் கண்மை கூட்டி பண்புலார் பண்பை கூட்டி பாசம் இல்லாதவர்களுக்கு பாசத்தை கூட்டி கொடுப்பதில் பெருமை அடைந்தனமா என்று சூரிய அஸ்தமாருக்கு முன்னால் அந்த சிக்கல் சிங்கார வேலை வரச் செய்து உனக்கு மகனுக்கு திருமணத்தை முடிக்காவிட்டா என்பது நாரதம் அல்ல அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சோம் அல்ல இது சத்தியம் அதுவரைக்கு இருக்கிற பத்தியும் போயிட்டு வர்றேன் அறப்பைத்தியம் வைத்தியம் அந்த மயனை கூட்டியாந்து உனக்கு நல்ல வைத்தியம்